கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்திகள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவித்திருப்பீர்களானால் என்னுடைய விசுவாசம் பெருகும்படிக்கு நீங்கள் எங்களுக்கு இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே சமநிலை 2ஆம் பாகம், தி ஈக்லிபிரியம் பார்ட் 2 என்ற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த நாளுக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பாகம் எபேசியருக்கு பரிசுத்த பவுல் எழுதிய நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம் துவங்கி 18வது வசனம் முடிய. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை காலிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கு நெய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமென். நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தீர். எப்பொழுதும் கூட கர்த்தாவே, எவ்விதத்திலாவது கர்த்தாவே, இந்த கடைசி கால சத்தியத்திலே ஜீவிக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரர்களும் ஆவியின் இனிமையை அனுபவித்து இந்த நேரத்திற்கென்று உரிய அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தாவே, உம்முடைய குமாரர்களும் உம்முடைய குமாரத்திகளுமாக இவர்கள் மாறும்படிக்கு கர்த்தாவே அடிமை செய்யக்கூடிய முயற்சியை நீர் ஆசீர்வதித்தருளும். இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக மாறட்டும். அவர்கள் மனுஷகுமாரரும் மனுஷகுமாரத்திகளுமாய் மாறட்டும். அதற்காக கர்த்தாவே அவர்களுடைய தன்மைகள் கிறிஸ்துவின் தன்மைகளுக்கு ஒப்பாக மாறும்படிக்கு கர்த்தாவே இந்த செய்தி புறப்பட்டு செல்லட்டும். சகல துதி கன மகிமையும் நீரை எடுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சமநிலை 2ஆம் பாகம். வாசிக்கப்பட்ட அந்த வேத பாகத்திலே பார்த்தோம், விசுவாசிகளாக ஜீவிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் போராட்டங்கள் உண்டு. அந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அடிப்படையிலே நாம் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. மாறாக நம்மளுடைய போராட்டமானது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இருக்கிறது. துரைத்தனங்கள், அதிகாரமோ துரைத்தனமோ ஒரு சரீர பிரகாரமான ஒரு காரியம் இல்லை. இட் இஸ் அ பவர். ஒரு விசுவாசிக்கு போராட்டம் என்பது ஒரு பவரோடு கூட இருக்கிறது. இந்த பவர் என்பதை ஒரு சரீர நிலையில் நம்மால் சுட்டி காட்ட முடியாது. ஏன்னா நேற்று வரைக்கும் நம்மோடு கூட நண்பனாக இருந்த ஒருவன் திடீரென்று ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆயிட்டான். ஹி இஸ் கெட்டிங் த பவர். அவன் உயர் அதிகாரி ஆகி விடுகிறான். உண்மையில் அந்த சகோதரனோடும் நமக்கும் கூட எந்த ஒரு போராட்டமும் மாம்ச ரீதியிலோ இரத்தத்தின் ரீதியிலோ இருக்காது. ஆனால் விசுவாசிகளாகிய நாம் we are fighting against the power. அப்போ துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இந்த துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அந்தகார லோகாதிபதிகளோடும் இவைகள்லாம் ஆவிகளாக இருக்கிறது. முதலாவது நம்முடைய போராட்டம் என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு போராட்டம் ஒரு மனிதனுக்கோ ஒரு விசுவாசிக்கோ ஏற்படுகிறது என்று சொன்னால் முதலில் சம்பவிப்பது அந்த மனிதன் தன்னுடைய சமநிலையை இழந்து விடுகிறான். சமநிலையை இழத்தல் நமக்கு போராட்டம் எனப்படுகிறது. எப்பயுமே போராட்டம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எதிரடையாக இருக்கக்கூடிய இரண்டு வெவ்வேறு சக்திகளினுடைய போராட்டம். ஒவ்வொரு சக்தியும் தனக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய வேறொரு சக்தியை மேற்கொள்ள விரும்புகிறது. இதுதான் நடைபெறுகிறது. இப்போ தேவனுக்கும் பிசாசுக்குமான ஒரு போராட்டம், சுயநலத்திற்கும் பொதுநலத்திற்குமான ஒரு போராட்டம், நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு போராட்டம். இன்னும் உலக ரீதியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த போராட்டத்தின் அடிப்படையை எடுத்து பார்த்தால் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த இரண்டு சக்திகளுக்கும் இரண்டு எதிரடையான மோட்டிவ்ஸ் இருக்கும், இரண்டு எதிரடையான அடிப்படை நோக்கம் இருக்கும். ஒரு மனுஷனை பொறுத்தவரையில் அவனுக்கு போராட்டம் நடக்கக்கூடிய இடம் அவனுடைய சிந்தையாக இருக்கிறது அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒரு செய்தியில சொல்லுகிறார், என்னுடைய சிந்தைக்குள்ளாக ஒரு வெள்ளை நாயும் ஒரு கருப்பு நாயும் இருக்கிறது, இந்த இரண்டு நாய்களும் ஓயாமல் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார். உங்களோட சிந்தைக்குள்ள ஒன்று வெள்ளை நாய் மட்டும் இருந்தா போராட்டம் இல்லை, உங்களோட சிந்தைக்குள்ளார கருப்பு நாய் மட்டும் இருந்தா போராட்டம் இல்லை. ஆனால் உங்களோட சிந்தைக்குள்ளார வெள்ளை நாயும் இருக்கிறது, கருப்பு நாயும் இருக்கிறது. இது ஒன்றுக்கொன்று போராடி கொண்டு தான் இருக்கும். ஏன்னா யூ ஆர் சப்ஜெக்டட் டு டூ ஃபோர்ஸஸ் which are acting opposite each other. ஒன்றுக்கொன்று எதிரடையாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு சக்திகளினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் போராட்டம் வருகிறது. அதை தீர்க்கதரிசியிடம் கேட்கிறார்கள், இந்த ரெண்டு நாயில எந்த நாய் ஜெயிக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ எந்த நாய்க்கு அதிகமாக உணவு போடுகிறாயோ அந்த நாய் ஜெயிக்கும் அப்படிங்கிறார். இப்போ ஒரு சாதாரண ரீதியாக ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்படி வேற ஒரு நாய் வருகிறது, அல்லது வேற ஒரு பிரின்சிபல் அல்லது வேற ஒரு மோட்டிவ், நம்ம கொஞ்சம் இந்த பிரச்சனைகளை உள்ள இறங்கி சென்று உண்மையிலேயே நம்மை சமநிலை இழக்கச் செய்வது எது, உண்மையிலேயே நமக்கு போராட்டம் என்று காணப்படுவது எது அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவைகளை நீங்கள் விளக்கவும் அல்லது அவைகளிலிருந்து வெளிவரவும் இந்த காரியங்கள் உதவியாக இருக்கும். இப்போ நல்லா கூர்ந்து கவனிங்க. ஒரு மனுஷன் சைக்கிள் வச்சிருக்கான், அவனுக்கு அந்த வாகனம் போதும். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருக்கான், அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவன் காரை வைத்திருக்கிறான். இந்த சைக்கிளை வச்சிருக்கிறவன் என்னுடைய சைக்கிளில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவனுக்குள்ளார ஏற்படுத்தி கொண்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தான்னா அவனோட சந்தோஷத்தை குலைப்பதற்கு எந்த ஒரு காரியமும் உலகத்தில் இல்லை. இவன் பக்கத்து வீட்டுக்காரன் வச்சிருக்க காரை பார்த்துட்டு அவன் மனதுக்குள்ளாரே தன்னை அவனோடு ஒப்பிட்டு வேறு ஒரு சக்திக்கு இடம் கொடுக்கிறான். அந்த வேறு ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுக்கிற போது நாம் அவனை போல் இல்லையே என்கின்ற ஒரு மனநிலையை தனக்குள்ளாக உருவாக்குகிறான். அவன் தனக்குள்ளார் அந்த மனநிலையை உருவாக்குகின்ற போது அவனுடைய சிந்தையானது ஒரு போராட்ட களமாக மாறுகிறது. அந்த போராட்ட களமாக மாறி தன்னுடைய சைக்கிளையும் அனுபவிக்க கூடாதபடிக்கு அவன் துயரத்துக்குள்ளாக்குகிறான், அவன் போராட்டத்தை அனுபவிக்கிறான். இந்த போராட்டத்திற்கு யார் காரணம்? உண்மையிலே ஒருத்தன் நான் நிறைவாக இருக்கிறேன், என்னிடத்தில் இருப்பது கொஞ்சமாக இருந்தாலும் அதில் நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு அவன் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொண்டு அழகாக போய்கொண்டு இருப்பானே. ஆனால் ஏரோப்ளேன் வச்சிருக்கிறவனை விட இந்த சைக்கிள் வச்சிருக்கிறவன் மிகுந்த சந்தோஷமானவனாக இருப்பான். ஏன்னா சந்தோஷத்திற்கும் பொருளுக்கும் சம்பந்தம் இல்லை, அது மனோபாவம். இப்ப இந்த இடத்துல மனோபாவத்தை உங்களை இழக்க செய்தது எது? அது நீங்களே. நீங்கள் தான் அந்த அந்தகார லோகாதிபதிக்கும் அந்த பொல்லாங்குக்கும் அந்த பொல்லாத ஆவிகளுக்கும் இடம் கொடுத்தீர்கள். வெறுமனே இருந்த உங்கள் சிந்தைக்குள்ளாக நீங்கள் வலுக்கட்டாயமாக அந்தகார லோகாதிபதிகளை கூப்பிட்டீர்கள். கூப்பிட்டு உங்களுடைய சிந்தையை போராட்ட களமாக்கிய பிறகு நான் போராடுகிறேன், என்னிடத்தில் இனிமை இல்லை, என்னிடத்திலே ஒன்றுமில்லை, எனக்கு நிம்மதி இல்லை என்று நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையில் இந்த போராட்டங்களுக்கு காரணம் என்ன? நீங்கள் அப்படி மற்றவர்களோடு ஒப்பிட்டு, இது என்ன காரியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சைக்கிளையும் காரையும் சொன்னேன். நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன், சந்தோஷமாக பியூன் வேலையை பார்ப்பவர்களையும் பார்த்திருக்கிறேன்,
நிம்மதியற்றவர்களாக டைரக்டர் வேலையை பார்க்கிறவர்களையும் பார்த்திருக்கிறேன். அந்தந்த வேளையில் அவன் இது கர்த்தர் எனக்கு தந்த உத்தியோகம், இது கர்த்தர் எனக்கு தந்த போஜனம், இது கர்த்தர் எனக்கு தந்த சம்பளம், இதில் நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி அந்த அந்தகார லோகாதிபதிகளுக்குரிய எண்ணங்களை உங்களுடைய சிந்தையில் தராமல் இருந்தால் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை காட்டிலும் நீங்கள் அதிக நிம்மதியோடும் அதிக சந்தோஷத்தோடும் நீங்கள் அமைதியில் சமநிலை பெற்றவர்களாக இருப்பீர்கள். அப்போ உங்களுடைய சமநிலையை குலைத்து போடுவது நீங்கள் வெறுமனே வரவழைத்து கொண்ட பிரச்சனைகளை அல்லாமல் தானே ஒரு பிரச்சனை வருவதில்லை. அப்படி தானே ஒரு பிரச்சனை வந்தால் அப்பொழுது கர்த்தர் அதற்கு எதிராக கொடியேற்றுவார், அதற்கு எதிராக அவர் நிற்பார். அப்போ உங்களுக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் ஒரு ஈக்லிபிரியத்தில் ஒரு சமநிலையில் இருக்கணும்னா அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்போ உண்மையிலேயே ஒருத்தன் தான் வைத்திருக்கக்கூடிய காரியங்களில் அமைதியும் சந்தோஷத்தையும் கை கொண்டானே ஆகில் அவனுடைய அமைதியும் சந்தோஷமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவனை நோக்கி இழுக்கும். அவன் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த அமைதியும் சந்தோஷமும் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க எல்லாம் வச்சுக்கொண்டே அமைதியும் சந்தோஷமும் இல்லாதவர்களாக திருந்தீர்கள் என்றால் தட் வில் வெல்கம் மோர் அண்ட் மோர் மிஸ்ஃபார்ச்சூன். உங்களுக்கு எல்லா விதமான வேண்டாத காரியங்களையும் உங்களை நோக்கி இழுக்கும். அதனால தான் நீங்கள் பிறரை சந்தோஷப்படுத்தினால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்ரு பசியாயிருந்தால் போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடு, அவனை நீ மகிழ்ச்சிப்படுத்து, அவனை சந்தோஷப்படுத்து, உன்னை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்படி பிறருக்காக நீங்கள் ஜெபித்து பிறருக்காக உங்களுக்கு விரோதியாய் இருக்கிறவனுக்கு போஜனம் கொடுத்து உங்களுக்கு விரோதியாய் இருக்கிறவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனுடைய ஆத்மாவை குளிர பண்ணினால் அவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவன் மனதில் இல்லாவிட்டாலும் கூட அவன் ஆத்மா உங்களை ஆசீர்வதிக்கும். ஏன்னா ஆத்மாங்கிறது இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த தாட்ஸ். அவன் என்ன நினைக்கிறாங்கிறத பற்றியெல்லாம் பார்க்காது. ஆத்மா ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா முடிவு பண்ணது தான். அதனால தான் உன்னுடைய சத்ரு பசியாக இருந்தால் போஜனம் கொடு, அவனை முதலில் சமநிலைப்படுத்து, அவன் தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு, சமநிலைப்படுத்து. இது எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய மனதை சந்தோஷத்தோடும் அமைதியோடும் சமநிலைப்படுத்துங்கள். இந்த சமநிலை எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சுனாலே பிரபஞ்சத்தில் இருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதமும் உங்களுக்குத்தான். நீங்கள் ஆசீர்வாதங்களை அனுபவியாமல் போவதற்கான ஒரே காரணம் நீங்கள் அமைதலோடும் சந்தோஷத்தோடும் இனிமையோடும் சமநிலையில் இல்லை என்பதே. நீங்கள் என்ன இருக்குது என்ன இல்லை, என்ன வேலை பார்க்குறீங்க என்ன வேலை பார்க்கல, உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குது என்ன பொருள் இல்லை, உங்களிடத்துல பணம் இருக்கிறதா இல்லையா, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முதலாவதாக நீங்கள் இனிமையோடும் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் தேவனுடைய குணநலன்களாகிய இவைகளோடும் கிறிஸ்துவனுடைய தன்மைகளாகிய இவைகளோடும் கூட நீங்கள் முதலாவது ஒரு சமநிலைக்கு வாருங்கள். அப்பொழுது சகலமும் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது முழு நிச்சயம். முதலாவது நீங்கள் ஒரு சமநிலைக்கு வாருங்கள். எதோடு சமநிலை? அந்த கிறிஸ்துவினுடைய தன்மைகளோடு சமநிலைக்கு வாருங்கள். கிறிஸ்து அமைதியாக இருந்தார், கிறிஸ்து சந்தோஷமாக இருந்தார், கிறிஸ்து நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிந்தார், கிறிஸ்து இனிமையுள்ளவர்களாக இருந்தார். ஒரு ஆவியல் எளிமை ஆவியல் இனிமை இவைகளோடு கூட நீங்கள் முதலாவது சமநிலைக்கு வாருங்கள். பிறகு சகலமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதா இல்லையா என்று பாருங்கள். இதற்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பிறரை துக்கப்படுத்துவீர்களானால் நன்றாக கவனிங்கள், சத்தியத்திற்கு உட்பட்ட துக்கம் அல்ல. சத்தியத்திலிருந்து ஒருவனை நீங்கள் அவனை சரிநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக துக்கப்படுத்துதல் வேறு. ஆனால் வேறு விதமாக துக்கப்படுத்துதல் வேறு. நீங்கள் அவர்களை துக்கப்படுத்தினால் அதனுடைய பலனையும் நீங்கள் தான் அனுபவிப்பீர்கள். அதனால தான் ஏழைகளின் கண்ணீர் சும்மா விடாது. எந்த ஒரு ஏழையான ஒரு மனுஷனையும் கண்ணீர் விட வைக்கக்கூடாது. அவன் தவறாக இருந்தாலும் கூட அவனிடத்திலே கண்டிப்பு இல்லாமல் சத்தியத்தை உரைக்க வேண்டுமே தவிர அவர்களை கண்ணீர் விட வைக்கக்கூடாது. அதனால தான் வேதத்தில் சொல்லுகிறது, உழைத்தவர்களுடைய சம்பளத்தை நீங்கள் கொடுக்காம பீரோவில் பூட்டி வச்சிங்கன்னா அந்த சம்பள பணம் அங்கிருந்தே சத்தம் போடும், அங்கிருந்தே தேவனுக்கு தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். ஒருவனுக்கு தன்னுடைய சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு பணம் வைத்திருந்து சகோதரனுக்கு உதவி செய்யாமல் போனால் அவன் தேவ அன்பிலே நிலை நிற்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் யூ வில் லூஸ் யுவர் மென்டல் ஈக்லிபிரியம். நீங்கள் சமநிலையை இழந்து போவீர்கள். ஏழைகளை துன்பப்படுத்துதல், ஏழைகளை கண்ணீர் விட செய்தல், உழைத்தவர்களுடைய சம்பளத்தை தராமல் வைத்தல், ஒரு சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு அவனுக்கு உதவி செய்யாதிருத்தல், இந்த காரியங்களை செய்தால் தட் வில் மேக் யூ லூஸ் யுவர் ஈக்லிபிரியம்.
உங்களுடைய சமநிலை கெட்டுப்போகும். உங்களுடைய சமநிலை கிறிஸ்துவினுடைய தன்மைகளோடு சமநிலை இல்லாமல் கெட்டுப்போனால் அது பிரபஞ்சத்திலே செல்லக்கூடிய எல்லா விதமான மிஸ்ஃபார்ச்சூன்ஸ், தேவையில்லாதது, எல்லா விதமான சத்துரு போராட்டத்தையும் உங்களுக்குள்ளாக இறக்கும். அப்புறம் உட்காந்துக்கிட்டு நான் சத்துரு போராட்டத்தில் இருக்கிறேன், பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. முதலாவது கிறிஸ்துவின் தன்மையோடு கூட நீங்கள் சமநிலைக்கு வாருங்கள். நான் அநேக மனிதர்களை மிகவும் கவனத்துடன் நோக்கி பார்த்திருக்கிறேன். எல்லாமே சொந்த அனுபவம் தான். இந்த சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் சிறு வயது முதல் என்னென்ன காரியங்களை அனுபவித்திருக்கிறீர்களோ அதை ஒரு தெளிந்த சிந்தையோடு பார்த்து வந்தாலே தெரியும் எந்தெந்த விடங்களிலெல்லாம் தேவன் உங்களுக்கு இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை சிதற பண்ணி வைத்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். எத்தனையோ ஆபீசர்ஸோட சில்ட்ரன், மிகப்பெரிய உயர் அதிகாரிகளினுடைய பிள்ளைகள் கெட்டுப்போனதை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ சாதாரண எம்ப்ளாயிஸோட பிள்ளைகள் மிகப்பெரிய அதிகாரிகளானதை நான் பார்த்திருக்கிறேன். இது ஏன் சம்பவித்தது என்று இந்த சத்தியம் கையில் கிடைத்த பிறகு நான் சிந்தித்தேன். பெரிய ஆபீசர்ஸ் அவங்களுக்கு கீழாக வேலை செய்கிறவர்களை கண்ணீர் விட செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த கீழே வேலை செய்தவர்களினுடைய மனதிலே ஒரு சமநிலை கெட்டு போனது. இந்த சமநிலை கெட்டது அந்த ஆபீசர்ஸருடைய குடும்பங்களை சமநிலை கெட பண்ணி அதன் மூலமாக ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய பிள்ளைகள் சரியான வேலையில் இல்லாமல் அவர்கள் கெட்டுப்போனதை நான் கண்டேன். இதே எம்ப்ளாயீஸ் தன்னுடைய ஆபீசர்களுக்கு உத்தமமாக இருந்து ஒரு இனிமையான சூழ்நிலையை அனுபவித்தவர்களுடைய பிள்ளைகள் முன்னேறி வேறே வருகிறதை கண்டேன். அப்போ இந்த காரியங்களில் ஒன்றுலையும் ஒரு மாறுபாடு. உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்க போகிறது என்பது நீங்கள் இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலும் உங்கள் அலுவலகத்திலும் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களிலும் எவ்வளவு இனிமையாக இருக்கிறீர்கள் என்பதுதான். ஏன்னா இந்த அட்ராக்ஷன், இந்த இனிமை உங்களுக்கு என்ன கொண்டு வர போகுதுங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடாது, அடுத்த வருஷம் தெரிஞ்சிடாது. இது உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனில் தான் தெரியும். மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அதனாலதான் ஒரு மனிதனை நீங்கள் இனிமைப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஈசாக்கு, உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டை காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 1-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஈசாக்குக்கு பிரியமான ஒரு குமாரன் ஏசா. ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒன்று ஏசா, மற்றொருவன் யாக்கோபு. ஈசாக்குக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பம். அவன் ஏசாவை கூப்பிட்டு, ஏசா இங்க வா, நான் மரிக்கப் போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி அனுப்பியிருக்க கூடும். ஆனா ஈசாக்கு அதை செய்யல. நீ அம்பரா துணியை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போ, காட்டுக்கு போய் வேட்டையாடி, நீ வேட்டையாடிய பொருளை எனக்கு பிரியமான பதார்த்தங்களாக நீ சமைத்து கொண்டு வந்து எனக்கு கொடு, அதை நான் சாப்பிட்ட பிறகு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏன் இவ்வளோ ப்ராசஸ் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அந்த வயதான மனிதனாகிய ஈசாக்கு அவன் வெறுமனே அவனை ஆசீர்வதிக்க முடியாது. முதலாவது அவனுடைய ஆவியில் ஒரு இனிமை வர வேண்டும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வேண்டும். அவனுடைய ஆவி முதலாவது மகிழ வேண்டும், அவனுடைய ஆத்மா முதலாவது மகிழ வேண்டும். அந்த இனிமையான சூழலை தனக்குள்ளார கொண்டு வருவதற்கு அவன் ஏசாவை அனுப்புகிறான். நீ போய் காட்டில் வேட்டையாடு, நீ வேட்டையாடி அந்த காரியத்தை கொண்டு வா, எனக்கு பிரியமான பதார்த்தங்களாக அதை சமைத்து எனக்கு கொடு, அதை நான் சாப்பிட்டு அந்த இனிமையை என்னுக்குள்ளே அடைந்த பிறகு என்னுடைய ஆத்மாவானது உன்னை ஆசீர்வதிக்க தயாராகும், அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்ப பாருங்க, ஒருத்தனுக்குள்ள ஒரு தாகமா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்தா அவனுடைய ஆத்மா ஒரு இனிமையான நிலைக்கு வரும். அந்த இனிமை உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்க செய்து பாருங்க, அந்த இனிமை உங்களை ஆசீர்வதிக்கும். நல்லா பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏசாவுக்கு எல்லா விதமான தகுதியும் இருந்தது. ஆனால் அதை சுதந்திரிக்காமல் போய்விட்டான். காரணம் என்னவென்றால், ஏசா முன்னொரு காலத்திலே சோர்வோடு கூட சமநிலையில் இருந்தான். அவன் சோர்வோடு காட்டில் அலைந்து விட்டு வீட்டில் இருந்தபோது யாக்கோபு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான், ஒரு கூழை காய்ச்சி கொண்டிருந்தான். ஏசா அந்த கூழில் கொஞ்சத்தை கொடுன்னொன்ன சோர்வின் காரணமாக, உண்மையிலேயே பிறப்பின் அடிப்படையிலேயே புத்திர சுவீகாரம் என்பது ஏசாவுக்குத்தான் இருந்தது.
ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் என்பதும் ஏசாக்கு தான் இருந்தது. ஆனால் அவன் புத்திர சுவிகாரத்தை கொஞ்சம் சிகப்பான கூழுக்காக விற்று போட்டு சீர்கெட்டவனானான். சீர் என்றால் ஆடேளி, இன்ஈக்லிபிரியம், சீரோடு இருத்தல். சீர் கெட்டு போகுதல், லூசிங் த ஈக்லிபிரியம் அல்லது லூசிங் தி ஆர்டர்லி கேரக்டர் ஆர் டிசார்டர். அப்போ அவன் ஏற்கனவே தன்னுடைய சமநிலையை இழந்து he lost his equilibrium. அந்த அடிப்படையில் இருந்த அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையில் இருந்த ஒரு சோர்வினாலே அவன் அந்த புத்திர சுவீகாரத்தை இழந்து போனது இப்பொழுது அவனை ஆசீர்வாதத்தையும் இழக்கும்படி செய்தது. அவன் ஆசீர்வாதத்தை பிற்பாடு சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஏனென்றால் அவன் அடிப்படையில் ஒரு சமநிலையை இழந்து போனான். அதனால தான் உங்களுடைய சமநிலை எப்படி இந்த பிரபஞ்சத்தில் ஆக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. That will overcome all the laws of probabilities and it will bring what you decide. அதனால தான் அவன் காட்டிலே வேட்டையாடி வந்து ஈசாக்கை மனம் குளிரச் செய்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் முன்னதாக யாக்கோபு அதை சுதந்திரித்து விட்டு போய்விட்டான். இதனால தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, அவன் பொறுமைக்கு அவன் நல்லா இருப்பான் அப்படிம்பாங்க. யாராவது ஒருத்தன் ரொம்ப உபத்திரவப்பட்டான் என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு கிராம வழக்கு சொல்லுவார்கள், அவன் பொறுமைக்கே அவன் நல்லா இருப்பான்யா அப்படிம்பாங்க. அது என்ன, அவன் பொறுமை என்னும் தன்மையில் அவன் கிறிஸ்துவோடு கூட சமநிலையில் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவோடு அந்த ஒரு தன்மையில் சமநிலையில் இருப்பது நிச்சயமாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால தான் ஆவியோடு நீங்கள் ஆவியில் இனிமையோடு சமநிலைக்கு வாருங்கள். ஏன்னா ஆவியின் இனிமை அல்லது ஒரு சமாதான சூழல் அல்லது பொறுமை, இது எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மைகளாக இருக்கிறது. முதல்ல இந்த தன்மைகளோடு நீங்கள் ஒரு சமநிலைக்கு வாருங்கள். அது உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். பாருங்கள், யோபினுடைய சமநிலையை சிந்தித்து பாருங்கள். அவன் அவ்வளவு உபத்திரவத்தை அனுபவித்த போதிலும் அவன் தன்னுடைய சமநிலையை இழக்கவில்லை. ரூத்தோட சமநிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவள் தன்னுடைய மாமியாரோடு கூட புறப்பட்டு வந்தபோது எத்தனையோ சூழ்நிலைகளிலே அவள் மாமியாரை விட்டு பிரிந்து போகக்கூடிய காரியங்கள் அவளுக்கு முன்பாக வைக்கப்பட்ட போதும் அவள் தன்னுடைய சமநிலையை இழக்கவில்லை. யாரோடு இருக்க வேண்டும் என்பதிலே அவள் சமநிலையில் இருந்தாள். அதனால தான் இனிமையோடு, இதை ப்ராஃபட் சொல்கிறார், தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஒரு இடத்துல தீர்க்கதரிசி ஒரு நைட் லேம்பை விற்க வேண்டியிருந்தது. அவர் ஒரு முதலாளியின் கீழாக அவர் வேலை பார்த்த போது ஒரு 10 இரவு விளக்குகளை கொடுத்து இதை விற்றுவிட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது இவர் சொன்னாராம், ஒவ்வொரு வீட்டிலையா போய் அதை விற்கும் போது சொல்லியிருக்கிறார், நீங்கள் இதை என்னிடத்திலிருந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டாம். இந்த விளக்கை உங்கள்கிட்ட வாங்கி ஒரு வார காலம் பயன்படுத்துங்க. நல்லா இருந்தது என்று சொன்னால் நீங்கள் வைத்துக்கொண்டு எனக்கு பணம் தாருங்கள். நல்லா இல்லை என்று சொன்னால் இந்த விளக்கு என்னிடத்தில் திரும்ப தந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த விளக்குகளை எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலாக கொடுத்து விட்டு செல்லுகிறார். ஒரு வாரம் பயன்படுத்தி பார்க்கிறார்கள். ஒரு வாரம் கழித்து ஒவ்வொரு வீடாக சென்று என்னுடைய விளக்கை திருப்பி தாருங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க இல்லை ரொம்ப நல்லா இருக்கு பயன்படுத்துவதற்கு என்று பணத்தை தருகிறார்கள். எல்லா விளக்குகளும் விற்று தீர்ந்து போய்விட்டது. இதை போலவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த கிறிஸ்துவை உங்களோடு கொண்டு செல்லுங்கள். அந்த கிறிஸ்துவின் தன்மைகளை உங்களோடு கூட கொண்டு செல்லுங்கள். ஒரு வாரம் வச்சிருந்து பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா வச்சுக்கிங்க, இல்லைன்னா என்னிடத்தில் திரும்ப தந்து விடுங்கள். இதுதான் ஃபாஸ்டிங்கோட தத்துவம். எல்லாரும் உபவாசம் இருக்கிறேன்னு சோறு திங்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். உபவாசத்தின் தத்துவம் இதுதான். என்ன, அந்த கிறிஸ்துவின் தன்மைகளை வலுக்கட்டாயப்படுத்தி உங்களோடு கூட ஒரு 24 மணி நேரம் வைத்திருங்கள். இதுதான் உபவாசம். அந்த கிறிஸ்துவின் தன்மையாகிய இனிமையையும், கிறிஸ்துவின் தன்மையாகிய பொறுமையையும், கிறிஸ்துவின் தன்மையாகிய சாந்தத்தையும், கிறிஸ்துவனுடைய மற்றெல்லா தன்மைகளையும் உங்களோடு கூட ஒரு 24 மணி நேரம் தங்கி இருக்கும்படி நீங்கள் தரித்திருங்கள். இதுவே உபவாசம். நீங்கள் தரித்திருந்த பிறகு அந்த 24 மணி நேரம் முடிந்ததற்கு பிறகு உங்களுக்கு விரும்பினால் யூ கண்டினியூ டு பொசஸ் த வர்ச்சுஸ், அதர்வைஸ் கிவ் இட் அப். ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே அந்த 24 மணி நேரம் அந்த தன்மைகளோடு தரித்திருந்ததற்கு நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. இதுதான் எல்லா காரியங்களையும் விட்டு நீங்கள் கர்த்தரோடு கூட சமநிலையில் இருக்கும்படிக்கு முயற்சி செய்தல். ஒரு மனவாட்டிக்கு வாழ்க்கையே உபவாசம்தான். இதில் உபவாசம்னு தனியாக உங்களுக்கு ஒரு நேரம் அல்ல, வாழ்க்கையே உபவாசம்தான். அதுக்கு ஒரு பிராக்டிஸ், ஒரு நாள் இருந்து பாருங்க. அந்த தேவனுடைய தன்மையோடு கூட நீங்கள் ஒரு வாரம் இருந்து பாருங்கள்.
இருந்து பார்த்தால் உங்களுக்கு அதனுடைய ஆசீர்வாதங்களும் காரியங்களும் புரியும். அப்போ எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு முதலாவது ஒரு சமநிலைக்கு வாருங்கள். அந்த ஸ்வீட்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், அந்த ஆவியினுடைய இனிமைக்கு ஒரு சமநிலைக்கு வாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், எல்லா காரியங்களையும் என்று சொன்னால் நான் ஆவியினுடைய இனிமைக்கு வருவதற்கு என்னுடைய வேலையை விட வேண்டியிருக்குமே, என்னுடைய பிழைப்பை விட வேண்டியிருக்குமே, அது எனக்கு நஷ்டம் அல்லவா? உங்களுக்கு சொல்லுகிறேன், இட் இஸ் நாட் லாஸ், இட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது உங்களுக்கு நஷ்டம் அல்ல, அது முதலீடாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா நீங்கள் முதல்ல அந்த இனிமைக்கும் அந்த தன்மைக்கும் அந்த பொறுமைக்கும் அந்த எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் சமநிலைக்கு வந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் எதையும் இழந்து போகவில்லை. வானம் உங்களுக்கு எல்லாவற்றையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதனால எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமநிலையை விட்டு விடாதீர்கள். அதனால தான் இந்த சமநிலையை இழப்பதற்கு மிக மிக தகுதி உள்ளவர்கள் இந்த லவோதிக்கேயா சபை காலத்தில் தான் இருப்பார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் தங்களை நிர்வாணி என்று அறியாதவர்கள், இவர்கள் குருடராக இருந்தும் தங்களை குருடன் என்று அறியாதவர்கள். ஒரு செய்தியிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் போராட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஜீவிப்பதற்கு காரணமே நீங்கள் இந்த சமநிலையை இழந்தது தான். நீங்கள் இந்த சமநிலையை இழந்து பேச துவங்குகிறீர்கள். சொல்றாரு, நீங்க என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி பேச துவங்குகிறீர்கள். ஒரு செய்தியில சொல்லுகிறார், லவோதிக்கேயா சபைக்காலம் என்றே ஒரு செய்தி இருக்கிறது. அதுல சொல்றாரு, இந்த காலத்துக்குரிய ஜனங்களினுடைய மிக முக்கியமான தன்மை என்னவென்றால் சிந்திக்காமல் பேசுவதே. யூ திங்க் ட்வைஸ் அண்ட் ஸ்பீக் ஒன்ஸ். அந்த செய்தியில இதே வார்த்தைகளை சொல்லுகிறார். 2-3 முறை சிந்தித்து ஒரு முறை பேசுங்கள். உங்களுடைய பேச்சிலே இனிமை இருக்கும்படிக்கு நீங்கள் பேசுங்கள். உங்கள் பேச்சினாலே யாரும் தங்களுடைய சமநிலையை இழந்து போகாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். மெதுவான உத்தரவாதம் மிகப்பெரிய கோபங்களையும் தனித்து போடும். சில பேர் நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லக்கூடிய ஒரு கட் அண்ட் ரைட் பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து அடி வாங்கும்போது கட் அண்ட் ரைட்டாக பேசி கொண்டிருந்தார். அவர் நன்மையை பேச தெரிந்தும் அமைதியாக இருந்தார். சங்கீதத்தில் சொல்லுகிறான், நன்மை பேச எனக்கு வாய்ப்பு இருந்தும் நான் பேசாமல் என்னை அடக்கி கொண்டேன் அப்படிங்கிறார். இதுதான், தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸசைசஸ். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் கொள்ளணும். அதாவது வான மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொல்லாத ஆவிகளோடு நீங்கள் போராட்டத்திற்கு ஒரு ட்ரைனிங் எடுக்கணுங்கிறதுக்கு தான் முழு இரவு ஜெபம். நார்மலாகவே பிசாசுகள் இரவு நேரத்திலே அதிகமாக விழித்திருக்கும். அப்போ ஒருத்தன் முழு இரவு ஜெபம் செய்கிறான் என்று சொன்னால் பிசாசுகள் ஓடக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய சிந்தையை சரியாக வைக்க முயற்சி செய்கிறான் என்ற அர்த்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த குதிரைக்கு ரன்னிங்க்கு எக்ஸசைஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க, தண்ணியில் ஓட விடுவாங்க. ஒரு நீச்சல் குளத்தில் கழுத்து வரைக்கும் அந்த குதிரை நிற்கும்படிக்கு மேலே தூக்கி கட்டி விடுவார்கள். அது காலை போட்டு தண்ணியிலே அடித்து கொண்டே இருக்கும். அடிக்கிறத நிறுத்தினா குதிரை முழுகி போகிவிடும். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ். இன்னமாக பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் ஓடக்கூடியவர்கள் எல்லாருமே கடற்கரை மணலிலே கொஞ்சம் தண்ணீரில் சேர்ந்து ஓடி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வித் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாக்க வித்தவுட் ரெசிஸ்டன்ஸ் வேகமாக ஓடிடலாம். இதை தான் வேதம் சொல்லுகிறது. நீ மனுஷனோட ஓடுறதுக்கே இவ்வளோ சஞ்சலப்பட்டன்னா குதிரையோடு எப்படி ஓடுவாய்? யோர்தான் பிரவாகித்து வரும்போது என்ன செய்வாய்? காலாட்களோடு ஓடுவதே உனக்கு சங்கடமாக இருந்தால் நீ குதிரையோடு எப்படி ஓடுவாய்? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? அப்போது இப்போவே இவ்வளோ கஷ்டப்பட்டோம், எல்லாம் சரியாயிருக்கும் போதே இனிமை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்தால் ஒன்றுமே சரியாக இல்லாத போது என்ன செய்வீர்கள்? அப்போது எல்லா காரியங்களிலும் அந்த கர்த்தருடைய தன்மைகளோடு கூட நீங்கள் ஒரு சமநிலைக்கு வாருங்கள். இப்போது 2 குடும்பங்களை நான் சந்தித்தேன். ஒரு குடும்பத்திலே ஒருவர் வேலை செய்து குறைச்சலை அனுபவித்து பட் குடும்பத்திலே ஒரு இனிமையின் சமாதானத்தோடு இருந்தார்கள். ஒரு குடும்பத்திலே எல்லோரும் வேலைக்கு செய்து அதிகமாக பணத்தை சம்பாதித்தார்கள். ஆனால் ஒரு இனிமையான சூழல் இல்லாதிருந்தது. அந்த இனிமையான சூழல் இல்லாதிருந்தது என்ன செய்தது என்றால், எல்லா விதமான மிஸ்ஃபார்ச்சுனையும் கூட்டிக் கொண்டு வந்து ஒரு 20 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற போது அந்த அதிகமாக பணம் சேர்த்தவர்களுடைய பிள்ளைகள் மறுபடியுமாக இனிமை இல்லாதவர்களாக அவரவர் குடும்பத்தில் மறுபடியுமாக வேலைக்கு ஓடி எல்லோரும் மறுபடியும் இனிமை இழந்தவர்களாக அந்த மிஸ்ஃபார்ச்சுனை அனுபவிக்கக்கூடியவர்களாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். இந்த இனிமையை அனுபவித்த ஒரு ஏழை சாதாரண குடும்பத்தை பார்த்தேன். எல்லா பிள்ளைகளும் நல்ல டாக்டர்ஸாக அதிகமாக சம்பாதிக்கிறவர்களாக மிக இனிமையாக வாழ்ந்தார்கள். நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு முறை உங்களுடைய குடும்பத்தை ஒரு சந்ததிக்கு இனிமையோடு தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியை செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அடுத்த தலைமுறை குறித்து கவலைப்பட வேண்டாம். அந்த இனிமை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும்.
ஒரே ஒரு முறை நீங்கள் இனிமை இழந்தவர்களாக குடும்பத்தை நடத்தி பாருங்கள். அடுத்த தலைமுறை அதே இனிமை இல்லாதவர்களாகவே போய் கொண்டிருக்கும். எல்லாமே உங்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவேளை திருமணமானவர்களாக இருக்கக்கூடும், அல்லது இனி ஆக போகிறவர்களாக இருக்கக்கூடும். இந்த தலைமுறையில் நீங்கள் இனிமையோடு கூட சமநிலையில் இருந்து வாழ்ந்தால் ஒழிய உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் இனிமையை வைத்து போக முடியாது. You decided today what will be your final destination. Your feelings and your emotions will decide your final destination. நீங்க சின்ன சின்ன சமநிலையை இழப்பதற்கு அனுமதிக்கிறீர்கள். சின்ன சின்ன சமநிலைகள் எல்லாம் இழந்து போவதற்கு அனுமதிக்கிறீர்கள். அது பிறகு ஒரு பெரிய எஃபெக்டை கொண்டு வரும்போது அதற்கு நீங்கள் சத்துரு போராட்டம் என்று பெயர் வைத்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் அந்த சத்துரு போராட்டத்தை அனுபவிக்கும் போது மேலும் மேலுமாக உங்கள் இனிமையை கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள். உங்கள் இனிமை கெட்டுப்போவது, உங்களுடைய சமநிலை கெட்டுப்போவது மேலும் மேலுமாக சத்துரு போராட்டத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் இதெல்லாம் விதி என்றோ இதெல்லாம் ஒரு காரியம் என்றோ எண்ணிக்கொண்டு மேலுமாக உங்களை நீங்களே உருவ குத்தி கொண்டிருக்கிறீர்கள். சத்துரு போராட்டம் என்று சொன்னால் நீங்கள் அடிப்படையில் இழந்து போன ஏதோ ஒரு சமநிலையே அல்லாமல் வேறல்ல. உங்களுடைய உள்ளார்ந்த நோக்கம் சரியாக இருக்கின்ற வரையில் இந்த சத்துரு போராட்டத்தில் இருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். எப்படி வெளியில் வருவது? எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இனிமையோடும் இருந்து பழகுங்கள். சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் இந்த அமைதியோடும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நீங்கள் சமநிலைக்கு வருகின்ற போதே உங்கள் போராட்டங்கள் குறைய துவங்கி அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவின் தன்மைகளோடு கூட சமநிலையில் இருக்கிறீர்கள். ஒருமுறை பில்லி பால், நமது அருமை சகோதரன் வில்லியம் மரியன் பிரன்ஹாமனுடைய மகன் பில்லி பாலுக்கு பிராஸ்ட்ரேட் கேன்சர் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய சமநிலை இழந்து போகாமல், ஓகே ரைட் இருக்கிறது, நாம் சென்று நம்மளுடைய பணியை தொடர்வோம் அப்படின்னு சொல்லி கேசட்டை போட்டு அவருடைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க், அவருடைய பிரிண்டிங் ஒர்க் எல்லாம் பார்க்கறதுக்காக வாய்ஸ் ஆஃப் காட் அலுவலகத்திற்கு சென்று விட்டார். அப்பொழுது ஒரு கேசட்டை போட்டு அவர் ரெக்கார்டிங்கில் அவர் கேசட்டில் இருந்து மொழிபெயர்த்து கொண்டிருந்த போது அந்த கேசட்டிலே ஜெபவரிசை நடைபெறுகிறது. அதில் பில்லி உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை கேட்டுவிட்டு திரும்ப டாக்டர்கிட்ட போறாரு. அவர்கிட்ட கேன்சரே இல்லை. பாருங்கள், அவர் அமைதியாக இன்னும் ஒரு செய்தியில் ஒரு காரியம் சொல்லுகிறார். பில்லி பால் எல்லாருக்கும் கார்டு கொடுத்து முடிச்சிடுறாரு, ஜெபவரிசை கார்டு. அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை பாருங்க. தீர்க்கதரிசி ஒரு செய்தியில் சொல்லுகிறார், ஒரு கணவன், அவனுக்கு லங் கேன்சர், அவனை பார்த்து கொள்வதற்கு யாரும் அல்ல, அந்த மனைவி 2 கால்களும் செயலிழந்து போன ஒரு பேராலிட்டிக் பர்சன். இவர்கள் இருவருக்கும் ஜெபம் நிச்சயமாகவே தேவைப்படுகிறது. ஆனால் பில்லி பால்கிட்ட போய் ஜெபவரிசைக்கான அட்டையை கேட்டால் அட்டைகள் கொடுத்து தீர்ந்து விட்டது. அப்போ சொல்கிறாரு, அந்த 2 பேரும் சொன்னாங்களாம், ஓகே பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல, நாங்கள் இங்கிருந்தே ஜெபித்துக் கொள்ளுகிறோம் என்று சாந்தத்தோடு போனார்களாம். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, பாருங்க, அவங்க வேற ஒன்றும் போராடலை, எப்படியாவது ஒரு கார்டு கொடுப்பான்லாம் கேட்கல, அல்லது எப்படியாவது இதை எங்களுக்காக இதை செய் என்றெல்லாம் சொல்லவில்லை. பரவாயில்லை, நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுகிறோம் என்று ஒரு இனிமையோடு சொன்னார்கள். அது என்ன செய்ததாம், அந்த இனிமை சூழ்நிலைகளை மாற்றி போட்டு தீர்க்கதரிசி பிரணாமிடம் வந்து நேரடியாக ஒரு இன்டர்வியூவில் தனிமையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தனதான். அதன் விளைவாக இன்று இருவரும் சுகமாகி இருவரும் நன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்றார். அப்போ இந்த சூழ்நிலை, ஜெபவரிசைக்கான அட்டையே கிடைக்காத போது அவர்கள் பர்சனல் இன்டர்வியூக்கு தீர்க்கதரிசியை பார்க்கும்படிக்கு அந்த சூழலை மாற்றி போட்டது எதுவென்றால் இந்த ரைட் மென்டல் ஆட்டிடியூட் என்று செய்தியிலே சொல்லுகிறார். அது என்ன ரைட் மென்டல் ஆட்டிடியூட்? கிடைக்குதோ கிடைக்கலையோ இனிமையோடும் சாந்தத்தோடும் நிதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருத்தல். இந்த மென்டல் ஆட்டிடியூட் உங்களை கொண்டு போய் தெய்வத்திடமே சேர்த்து விடும், அல்லது தெய்வத்தை கொண்டு வந்து உங்களிடமே சேர்த்து விடும். எல்லாம் இனிமையாக இருக்க வேண்டும். நீங்க எல்லாம் இனிமையாக இருந்து முதல்ல சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு பிறகுதான் புரியும் எத்தனை சூழ்நிலைகளிலே தேவனை சத்துருவாக நினைத்தோம் என்றும், எத்தனை சூழ்நிலைகளிலே சத்துருவை தேவனாக நினைத்தோம் என்றும்,
எத்தனை அமைதியான சூழ்நிலைகளை நாம் போராட்டம் என்று நினைத்தோம் என்றும், எத்தனை போராட்டமான சூழ்நிலைகளை நாம் அமைதியான சூழ்நிலை என்று தவறாக எடுத்துக்கொண்டோம் என்றும் உங்களுக்கு கடைசியில் புரியும். இதை நான் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள். எத்தனை சூழ்நிலைகளில் உங்களிடம் வந்த தேவனையும், உங்களை நோக்கி வந்த சமாதானத்தையும், உங்களை நோக்கி வந்த தேவனுடைய வார்த்தைகளையும் சத்ரு என்றும் பிசாசு என்றும் ஒதுக்கி தள்ளினீர்கள் என்பது. அப்போ இன்றைக்கு, இந்த நாளில், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மைகளோடு நாம் சமநிலைக்கு வரும்படிக்கு செய்ய வேண்டிய முயற்சியாக இருக்கிறது. We should try to inherit his characteristics. என்ன கேட்டாக்க, கடைசி நாட்களிலே தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் வெளிப்பட வேண்டிய நேரம் இதுவாக இருக்கிறது. இதற்குத்தான் சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை பட்டு தவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கடைசி கால சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடிய சபைகள் கூட இந்த காரியத்தை செய்வதில்லை. எல்லாரும் அவனுடைய சொந்த டாக்டரினை பிரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பிரீச் பண்ணிட்டு அதை சொல்றது பரிசுத்தாவின்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஒரு சர்ச்சில் பிரணாம் கிறிஸ்து என்று அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவிக்க சொல்லி செய்தியில எந்த இடத்திலும் சொல்லவே இல்லை. அவர்கள் தங்களுடைய சொந்த உபதேசங்களை போதிக்கிறார்கள். இன்னொரு சபையில் பிரணாம் கிறிஸ்து அல்ல என்று போதித்து கொண்டிருக்கிறார்கள். இது இரண்டுமே நீ போதிக்க வேண்டிய விஷயம் அல்ல. நீங்கள் போதிக்க வேண்டிய விஷயம், உங்கள் சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளாக இருக்க வேண்டும் என்பதே நீங்கள் பிரசங்கிக்க வேண்டிய விஷயம். இந்த நாளைக்கென்று வெளிப்பட்ட மனுஷகுமாரன், அந்த வில்லியம் மரியன் பிரணாம் தேவனுடைய குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தை தம்முடைய சரீரத்திலே வெளிப்படுத்தினார் என்பது சத்தியமாய் இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு உங்கள் சபைக்கு வரக்கூடிய சகோதரர்களும் சகோதரிகளும் அவர்களுடைய சரீரத்திலே அதே தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டியது இன்று பிரசங்கிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை பிரசங்கிக்க வேண்டும். ஒவ்வொரு பிரசங்கம் செய்பவர்களும், ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையினூடாக கடந்து சென்று அந்த மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நம்முடைய சபைக்கு வரக்கூடிய இந்த சகோதரன் தன் ஜீவியத்திலே வெளிப்படுத்த எது தடையாக இருக்கிறது, என்ன காரியம் அந்த இயேசு கிறிஸ்து இவன் சரீரத்திலே வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த காரியத்தை சரி செய்யும் விதமாக நீங்கள் செய்தியை எடுக்க வேண்டுமே அல்லாமல் உங்களுடைய சொந்த கருத்தாகிய பிரணாம் கிறிஸ்து அல்லவென்று 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் பிரசங்கம் செய்கிறார்கள், பிரணாம் கிறிஸ்து என்று 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியது நீங்கள் கிறிஸ்துவாக இருக்கிறீர்கள் என்பதல்லவா? சபையாரை கூட்டி வைத்து நேரத்தை வீணாக்கக்கூடாது. நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியது, அருமை சபையோரே, உங்கள் சரீரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என்பதை. அப்படி வெளிப்படுவதற்கு எந்த சமநிலை தடையாக இருக்கிறது என்று ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் சென்று உள்நோக்கி பாருங்கள். பார்த்து அது சரியாகும்படிக்கு பிரசங்கம் செய்யுங்கள். உங்களுடைய மோட்டிவ், உங்கள் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அந்த மனுஷகுமாரனை உங்கள் சரீரத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்று இருக்குமானால் கூர்ந்து கவனியுங்கள். எப்படி சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாமினுடைய சரீரத்திலே மனுஷகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் ஜீவியமும் வார்த்தைகளும் வெளிப்பட்டதோ, அவர் எப்படி இந்த நாளைக்குரிய மனுஷகுமாரனாய் இருக்கிறார் என்பது வெளிப்பட்டதோ, அதே பிரகாரமாக உங்களுள்ளும் என்னுள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனும் அவருடைய ஜீவியமும் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுத்துவதுதான் நம்மளுடைய ஒரே நோக்கமாக இருக்குமானால், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம் ஜீவியத்திலே காணப்படக்கூடிய ஏதாவது ஒரு காரியம் அந்த அந்தகார லோகாதிபதியினுடைய போராட்டமாக இருக்குமானால், அதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே உங்களுடைய சமநிலையை இழந்திருப்பீர்களானால், இப்பொழுது அந்த கட்டுகள் உங்களை விட்டு நீங்கும் என்று நான் கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருக்கிறது. என்ன? அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனையும் ஜீவியத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். அந்த இனிமை, அந்த தாழ்மை,
அந்த பொறுமை, இது போன்ற தன்மைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சத்துரு போராட்டம் இருக்குமானால் இனி அவைகளுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய மோட்டிவை சரியாக செட் செய்து விட்டீர்கள். You have set your motive right. Your motive is to manifest the Lord Jesus Christ in your life. அப்படிப்பட்ட மோட்டிவோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தலைகளை தாழ்த்தலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தந்த எல்லா காரியங்களையும் இந்த ஜனங்களோடு சொல்லி முடித்தேன். இப்பொழுதும் கூட கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட அதே இனிமையும் அதே பொறுமையும் அதே தாழ்ச்சியையும் இவர்கள் தங்களுடைய ஜீவியத்திலே கைகொண்டு கர்த்தாவே, இந்த கடைசி காலத்திலே வெளிப்படக்கூடிய அந்த மனுஷகுமாரர்களும் மனுஷகுமாரத்திகளாகவும் இவர்கள் இருந்து அந்த காரியங்களை இவர்கள் வெளிப்படுத்துவதற்கு தடையாய் இருக்கக்கூடிய எந்த ஒரு போராட்டமோ வியாதிகளோ தொல்லைகளோ என்ன காரியமாக எழுமையோ என்ன காரியமாக இருந்தாலும் சரி கர்த்தாவே, அவர்களுடைய நோக்கம் உறுதியானதாகவும் அவர்களுடைய நோக்கம் உம்மை வெளிப்படுத்துவதுமாகவும் இருக்கும் பட்சத்தில் அவைகளுக்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். கர்த்தாவே, இப்பொழுதே இந்த பொல்லாத ஆவிகளும் பொல்லாத தூஷணங்களும் பொல்லாத காரியங்களும் கர்த்தாவே, எல்லா விதமான அவதூறான காரியங்களும் கர்த்தாவே, எல்லா விதமான வியாதிகளும் இவர்களை விட்டு நீங்கி சென்று கர்த்தாவே, உம்முடைய தன்மைகளான இனிமையையும் உம்முடைய தன்மைகளான பொறுமையையும் சாந்தத்தையும் சந்தோஷத்தையும் இவர்களை வெளிப்படுத்த உதவி செய்யும். அப்படி நீர் செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இவர்கள் இப்பொழுது இந்த செய்தி முடித்து வெளியில் புறப்பட்டு செல்லுகிற போது ஒவ்வொருவரும் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக வெளியில் செல்வார்களாக. கர்த்தாவே, அந்த குமாரனை, அந்த மனுஷகுமாரனை இவர்கள் தங்களுடைய சரீரத்திலே தங்களுடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தாவே, இந்த நாளுக்கென்று கர்த்தாவே நீர் வெளிப்படுத்திய அந்த மனுஷகுமாரனாக வில்லியம் மரியன் பிரணாம் இருந்தாரே, அவருடைய ஜீவியத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியம் வெளிப்பட்டது போல எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியமும் ஜீவனும் வெளிப்படட்டும். அவருடைய தன்மைகள் எங்களுடையதாகட்டும். கர்த்தாவே, அதற்கு நாங்கள் எந்தெந்த சூழலிலே எங்களுடைய சமநிலைகளை இழந்து போனோமோ இப்பொழுது எங்களுடைய சமநிலைகளை சரிப்படுத்திக் கொள்வோம் என்று நாங்கள் வாக்குரைக்கிறோம். இது முதற்கொண்டு எங்களுடைய ஜீவியத்திலே இனிமையும் சந்தோஷமும் சமாதானமும் தொடர்ந்து வரட்டும். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.